எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பனிகாலங்களில் முக்கியமாக சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறது அப்படி பார்த்தா இந்த சளி இருமல்னால தான். அது ஆஸ்மாவாக இருக்கட்டும், வீசிங்காக இருக்கட்டும், இல்லை ரன்னிங் நோஸ்ன்னு சொல்லுவாங்க, மூக்கில் நீர் வடிகிறது. அடுத்து ஏதாவது ஒரு சாப்பிட்றதுனாலையோ தூசினாலோ அலர்ஜி ஏற்படும். அதனால் கூட உங்களுக்கு சளி பிரச்சனைகள் வரும். ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு சொல்கிறேன். இது அலோபதியும் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம மூலிகைகள்லாம் கலெக்ட் பண்ணி அதில் மருந்து தயாரிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு ரெமெடி சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி சளி தொல்லை, ஆஸ்மா, இருமல்லாம் ரொம்ப அதிக அளவு பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும். நடுத்தர வயதினர் அதை தாங்கிக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்டாமினா இருக்கும். அதுவும் இந்த நெஞ்சிலெல்லாம் அதிக அளவு சளி கட்டிண்டு மூச்சு விட முடியாமல் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக இந்த மாதிரி சளி பிரச்சனைகள் எந்த அளவில் இருந்தாலும் முதல்ல உணவு கட்டுப்பாடு வேணும். நல்லா சூடான சாப்பாடு சாப்பிடணும். ஸ்வீட் சாப்பிட்றத முக்கியமாக தவிர்க்கணும். எண்ணெயில் பொரிச்ச அது சைவமோ அசைவமோ எதுவாக இருந்தாலும் முக்கியமாக எல்லா வயதினருமே உடம்பு சரியாகிற வரைக்கும் இதெல்லாம் தவிர்த்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வுன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நான் அந்த ஒரு மருந்து வச்சுருக்கேன் பாருங்கள். சளி தொந்தரவாகட்டும், இருமல் ஆகட்டும், மூச்சு விட முடியாமல் லங்ஸ்லலாம் சளி கட்டியிருந்தாலும் சரி, இதை ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் சாப்பிட்டா போதும். ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாசாமிர்தம் அப்படின்னு பேர். இது ஒரு சித்தா, ஆயுர்வேதா, மெடிக்கல் ஷாப் எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. அமேசானில் கூட கிடைக்குது. இதில் இருக்கிற பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ, லவங்கம், ஆடாதோடா, கற்பூரம், திப்பிலி, அப்புறம் மிளகு, கடுக்காய், அதிமதுரம், கோரோஜனா, பாதாமி, இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். சுக்கு, அப்புறம் நான் எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நெல்லிக்காய், தாண்டிக்காய், அப்புறம் கஸ்தூரி, இது மாதிரி எல்லா மூலிகைகளும் சேர்ந்த பொருட்கள். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப அதிக அளவு சளி இருந்ததுன்னா அலோபதியை தவிர்த்துட்டு அப்படின்னு பார்த்தா தூதுவளை எல்லாரும் எடுத்துப்பாங்க. தூதுவளை அப்படிங்கிறது அதை மட்டும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி. இல்லைன்னா நிறைய பேர் கற்பூரவள்ளி, அப்புறம் வெற்றிலையெல்லாம் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சுலபமாக நல்லா எல்லாமே சரியான அளவு பக்குவத்தோட ஒரு மருந்தாக, அதாவது ஒரு டானிக் பக்குவத்தில் நமக்கு இதை கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நம்ம இதை எடுத்துக்கலாம். பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை 10லேருந்து 15 ml எடுத்துக்கலாம். 2 வயசுக்கு அதிகமாக இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ml வரைக்கும். இதை நம்ம சாப்பிட்றதுனால நைட்டு படுத்தா இருமல் வராது. அந்த சில பேருக்கு அப்படியே நெஞ்சில் சளி இருந்தால் ஒரு சத்தம் கேட்கும், கரு கருன்னு. அந்த மாதிரி சத்தம் கேட்காது, நல்ல தூக்கம் வரும். சளி பார்த்திங்கன்னா வாய் வழியாகவும் அதே போல் நமக்கு மலம் வழியாகவும் இந்த சளி முழுக்க கரைஞ்சிரும். ஆஸ்மா இருக்கிறவங்க கூட ரொம்ப சீக்கிரம் நிவாரணம் கிடைக்கும். இது திக்கா டானிக் மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துக்கிறதுக்கு நல்லா குலுக்கிட்டு எடுக்கணும். எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மருந்து. இது ப்ரமோஷன் வீடியோ கிடையவே கிடையாது. நிறைய பேர் எனக்கு அந்த யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, நிறைய வாட்ஸ்அப்லேயும் எனக்கு இந்த சளி, ஆஸ்மாவுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் யூஸ் பண்ணுறது தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன். நானும் ரொம்ப ஆஸ்மாவில் ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு படி ஏற முடியாது, மூச்சு அரைக்கும், ரொம்ப சத்தம் போட்டு கூட பேச முடியாது, நடக்கிறப்ப கூட மூச்சு அரைக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். இது கோவிட் டைமில் தான் எனக்கு இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் வீசிங் வர்றதில்ல, சளி தொந்தரவு வர்றதில்ல, லேசாக தொண்டை கமர்னாலே உடனே இதை குடித்த உடனே சரியாக போயிடுது. அடுத்தது இந்த மருந்து மட்டும் நம்ம சாப்பிடக்கூடாது, தினமுமே வெந்நீர் தான் குடிக்கணும். சூடாக சாப்பிட்ணுன்னு சொன்னேன், அதாவது உணவுகளை சூடாக சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் குடிக்கிற தண்ணீர் வெந்நீராக இருக்கணும். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மருந்தோடு சேர்த்து இந்த வெந்நீரை நம்ம குடிக்க குடிக்க நிறைய பேருக்கு ரொம்ப சளி இருக்கிறப்ப மஞ்சளாக இருக்கும், வாய் வழியாக வராது, இருமுறப்ப தொண்டையோடு வரும், திருப்பி வயிற்றுக்குள்ளேயே போயிடும். இதெல்லாம் கரைஞ்சி வெளியே வரும். அதிக அளவு சளி இருந்தால் உங்களுக்கு மூச்சு விடுறப்பே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும். மெதுவாக நமக்கு சளி கரைஞ்சி வாய் வழியாக வரணும், இல்லை ஆசன வாய் வழியாக நமக்கு வெளியே போகணும்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்ல சூடான வெந்நீரில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஜீரண சக்தி ஆகும். பசியே எடுக்காது. சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஜீரண சக்தி ஆகும், பசி எடுக்கும் முதல்ல. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பால், தயிர் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நல்ல ரசம், அது பூண்டு சேர்த்தோ சேர்க்காமலையோ மிளகு ஜீரகம் நல்லா கொஞ்சம் தூக்கலாக போட்டு ரசம் நிறையா வச்சு, கொஞ்சமாக சாதத்தில் நிறைய ரசம் வச்சு சூடாக நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப உடம்புக்கு ரொம்ப சீக்கிரம் நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் அந்த சுக்குமல்லி காப்பின்னு போட்டிருக்கேன்.
கண்டிப்பாக நீங்கள் சளி பிரச்சனை இருக்கப்போ பாலை தவிர்க்கணும். பால் சேர்க்க சேர்க்க இன்னும் சளி நிறைய சேரும். அதனால் பாலை தவிர்த்துட்டு இந்த சுக்குமல்லி காப்பி எப்படி போடலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த சளி பிரச்சனை தீர்ற வரைக்குமே நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி குடிச்சுன்னு வாங்க. இதில் இருக்கிற அந்த சுக்கு, மல்லி, பனவெல்லம் எல்லாமே உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தியாகும். எப்போதுமே தினமுமே ஒரு நாள் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவசியம் நீங்கள் இந்த மாதிரி சுவாசாமிர்தம் எப்போதுமே வீட்டில் வச்சுக்கோங்க. இந்த சுவாசாமிர்தத்தோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட்லேருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சுட்டு தேவைப்படுறப்பெல்லாம் இதை மருந்தாக நம்ம யூஸ் பண்ணலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ்ஸில் எல்லாருக்குமே நான் அதை சொல்லி நிறைய பேருக்கு ரிலீஃப் கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க இதே மாதிரி சுவாசாமிர்தம் நீங்களும் எடுத்துட்டு ரிலீஃப் கிடச்சிருந்ததுன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவை போட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.